evening students. Welcome to another episode of Tea Time Treat. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா question tags. So இன்னைக்கு நம்ம question tags பார்க்கிறதுக்கு முன்னாடி we have seen some examples of how they ask questions in tenses and verbs. And நம்ம இன்னைக்கு question tag வந்து first sentencesல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். So first we saw types of sentences. ஸோ சென்டென்ஸ் அப்படின்னாலே நான் உங்களுக்கு சொன்னேன், சென்டென்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், முக்கியமாக சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். சப்ஜெக்டே இல்லைனா கூட சென்டென்ஸில் கண்டிப்பாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் கிடையாது. அண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது அதுலேயே வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். கிளாஸ் மாதிரியோ ஃப்ரேஸ் மாதிரியோ கம்ப்ளீட் மீனிங் கொடுக்க முடியாமல் இல்லை வேற ஒரு சென்டென்ஸோட ஆட் பண்ணாதான் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய மாதிரியான எதுவும் இல்லாமல் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து இட் ஹாஸ் கம்ப்ளீட் மீனிங் ஆன் இட்ஸ் ஓன். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் நம்ம 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம். ஜென்ரலாக நம்ம ஒரு சென்டென்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் நாம் ஜென்ரலாக நம்ம பேசும்பொழுது எழுதும் போதெல்லாம் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் காஃபி அப்படிங்கிறது நான் வந்து எனக்கு காஃபி பிடிக்கும்னு ஒரு இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட்ஸ் அ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஒரு விஷயத்த நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கொஸ்டினை மேக் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம கொஸ்டினை மேக் பண்ணால் தட் சென்டென்ஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை பற்றி நம்ம இந்த கிளாஸில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை தான் வந்து நம்ம கொஸ்டின் டேக் பார்த்தோம். ஸோ தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு see is imperative sentence. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் இல்லை நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவேன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸ்விட்ச் ஆஃப் தட் ஏசி, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் தட் ஃபேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு கமாண்டை கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, தென் வி ஹாவ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா அங்கே வந்து நான் ஒரு விஷயத்த எக்ஸ்க்ளைம் பண்ணி சொல்கிறேன். ஒரு இன்டென்ஸான ஃபீலிங் எனக்கு இருக்குது, ஒரு சடன் ஆங்கராக இருக்கலாம், ஒரு சடன் ஜாயாக இருக்கலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், அதை நான் வெளிப்படுத்துறதுக்கு நான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் இல்லை ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். அண்ட் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை எண்ட் பண்ணுவோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் இருக்குது. எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ், டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டபிள்யூஹெச் அப்படின்னு 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ எஸ்ஆர் நோ கொஸ்டினில் என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சிலரி வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே வந்து டபிள்யூஹெச் கொஸ்டின், அதாவது ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொஸ்டின் வேர்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஐதர் வே கொஸ்டின் வேர்ட், ஆக்சிலரி வேர்ப், main verb, auxiliary verb followed by the subject and then main verb and then the rest of the sentence வந்து interrogative sentenceல வரும். ஸோ interrogative sentenceல முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது interrogative sentence எப்பயுமே ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் வந்து எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து imperative sentence, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கமாண்டோ இல்லை நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுக்குறேன் அப்படின்னா imperative sentence வந்து நான் யூஸ் பண்ணுவேன். imperative sentenceல வந்து you அப்படிங்கிற இல்லை நான் என்ன ப்ரோனோன் யூஸ் பண்ண போகிறோம், எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறேன், அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிசிட்டாக வரும். அதாவது அந்த சப்ஜெக்டை நான் வெளிப்படையாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் த்ரூ த அண்டர்ஸ்டாண்டிங், த்ரூ த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் இட் இஸ் தேர். நான் வந்து அவங்கள மீன் பண்ணி தான் சொல்கிறேங்கிறது தெரியும். அப்போது த சப்ஜெக்ட் இஸ் இம்ப்ளிசிட் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அகெயின் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிப்போம். இட் ஆல்மோஸ்ட் ஹேஸ் த சேம் ஸ்ட்ரக்சர் அஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வேர் வி டோன்ட் ஃபைண்ட் ஜென்ரலி த சப்ஜெக்ட். ஸோ த லாஸ்ட் டைப் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நான் சொன்னேன் ஏதோ ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங்கை
எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் பேக் இட் இஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். சம்டைம்ஸ் இன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் we don't use a verb and usually exclamatory sentences end with an exclamation. ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட தான் எண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டராகேட்டிவ் சென்டென்சஸை பற்றி ஒரு கிளியரான ஒரு எலாபரேட்டான டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ யூனோ இன்டராகேட்டிவ் சென்டென்சஸை வந்து நம்ம 4 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், எஸ் ஆர் நோ இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். தென் ஆர் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் எண்டட் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷனே வந்து கொஸ்டின் டேக்ஸ் தான். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் ஐதர் எஸ்ன்னு வரணும் இல்லை நோன்னு வரணும். அப்படி இருந்தால் அது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டினை வந்து நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ்வலி ஸ்டார்ட் இட் வித் அதோட ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் end with a question mark. Like இப்போ can you help me with this அப்படின்னு நான் கேட்டேன்னா can you help. canங்கிறது auxiliary verb, youங்கிறது subject, helpங்கிறது main verb. So rest of the sentence follows and then at the end we have the question mark. So next type of sentence or sentence or question அப்படின்னு பார்த்தோம். or question நாலே the same structure is followed. எப்படி வந்து yes or no ஒரு structure follow பண்றோமோ auxiliary verbல start ஆகி subject plus main verb plus rest of the sentence அதே தான் நாம வந்து orக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் orல வந்து நாம ஒரு சாய்ஸ் கொடுப்போம். ஆன்சர் வந்து அந்த சாய்ஸ்ல ஏதோ ஒன்று பிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? can you help, இப்போ பாருங்க can you help him or me அப்படின்னு நான் ஒரு சாய்ஸ் கேட்குறேன். ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். ஹிம்மா இல்லை மீயா யாரை ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா ஆர் அப்படிங்கிற கொஸ்டின் ஆர் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு வேர்டு மட்டும் இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸையே வந்து நான் கேட்பேன். இப்போ நீ எது பண்ணுவ, கேன் யூ ரைட் ஆர் கேன் யூ ரீட் நவ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நான் வந்து 2 விஷயத்தையே சாய்ஸாக கொடுப்பேன், 2 சென்டென்ஸையே சாய்ஸாக கொடுக்கறதாகவும் இருக்கலாம் in or questions. So next type of questions we are going to see is open-ended questions. So open-ended question வந்து நீங்க opposite to yes or no question மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். yes or no questionல வந்து ஆன்சர் எஸ் இல்லை நோன் தான் வரணும். ஆனால் open-ended questionல வந்து ஆன்சர் எதுவாக வேணா இருக்கலாம். in yes or no question most of the information is known. ஓகேங்களா? கேன் யூ அப்படின்னு நான் கேட்கும்போது பண்ண முடியுமா முடியாதாங்கிறத மட்டும் தான் நான் கேட்குறேன். ஆனால் open-ended questionல நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேர் இஸ் he கோயிங் அப்படின்னு நான் கேட்டேன்னா இங்கே வேர் அப்படிங்கிற இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. அதை தான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக open-ended question யூஸ் பண்ணுறேன். அகைன் நம்ம பார்த்த மாதிரி open-ended questionக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் லைக் எஸ் ஆர் நோ கொஷின். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் வேர்ட் நம்ம பார்த்துருக்கோம். வாட், வேர், வை, ஹவு, வென், விச் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலி. ஸோ இங்கே பாருங்களேன், கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். ஸோ இப்போ நான் இதை வந்து ஹவு கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அப்படின்னு மாத்துறேன். சேம் ஸ்ட்ரக்சர், ஹவு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹவு அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்ட், கேனுங்கிறது ஆக்சிலரி வேர்ப், யூங்கிறது சப்ஜெக்ட், ஹெல்ப்புங்கிறது மெயின் வேர்ப், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஃபாலோ. ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹவு வி யூஸ் ஓப்பன்-எண்டட் கொஸ்டின். ஸோ ஹவுங்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு ஆன்சரை கொடுக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம். அன்லைக் எஸ் ஆர் நோ கொஸ்டின் எஸ் நோன்னு சொல்லி அதோட ரீசனை சொல்லுவேன். ஆனால் ஓப்பன்-எண்டட் கொஸ்டினில் வந்து என்னவா வேணா ஆன்சர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு see is question tags. கொஸ்டின் டேக்ஸ் வந்து இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை விட டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே வந்து நாம கொஸ்டினாக கேட்குறோம். ஆனால் லாஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் டேக்ல வந்து ஒரு விஷயத்த கொஸ்டினாகவும் கேட்கலாம், இல்லை கன்ஃபர்மேஷனுக்காகவும் கேட்கலாம். ஓகேங்களா? ஆனால் நான் சாய்ஸ் கொடுக்கல. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், ஐம் ஜஸ்ட் கன்ஃபார்மிங்.
இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கொஷின் டேக்ல மேக்ஸிமம் ஆஃப் த பார்ட் எது இருக்கும்னா ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான் இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் வி ஆல்சோ யூஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். மோஸ்ட்லி வி யூஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டு அதுக்கப்புறமா நாம ஒரு டேகை ஃபார்ம் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் கொஸ்டின் டேக். ஓகே, ஷீ இஸ் கோயிங் டு டெல்லி டுமாரோ. isn't she அப்படின்னு நான் சொல்கிறேன். I just want to confirm. I know 90% that she is going to Delhi. பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அவங்க போகிறாங்க தானே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் வந்து கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் டேக் அப்படின்னாலே என்னென்ன ரூல்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஷீ இஸ் கோயிங் டு டெல்லி, லெட்ஸ் சே நெக்ஸ்ட் வீக். ஸோ isn't she? Isn't she? Question mark. Again question tag வந்து நம்ம question mark தான் end பண்ணணும். So general rules of question tag. So எந்த sentence யூஸ் பண்றோமோ அதுல எது சப்ஜெக்ட்டோ அந்த ப்ரோனவுன் தான் நாம வந்து டேக்ல யூஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின் டேக்ல சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமா வரணும். கொஷின் டேகோட ஸ்டார்ட் பண்ணுறது ஆக்சிலரி வேர்பாக தான் இருக்கும். ஸோ கொஷின் வேர்ப் டேக்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சிலரி வேர்ப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலரி வேர்ப்ஸில் என்னெல்லாம் இருக்குது? பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் அண்ட் வி ஹேவ் மோடல் ஆக்சிலரிஸ். ஸோ அது மட்டும் தான் நம்ம கொஷின் டேக்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம இங்கே வேர்பை நெகேட் பண்ணுவோம். ஷீ இஸ் கோயிங் டு டெல்லி நெக்ஸ்ட் வீக், இஸ் நாட் ஷீ. ஸோ அந்த இஸ் நாட் ஷீயை வந்து நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே ஷீக்கு பதிலாக வீணான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வீணா இஸ் கோயிங் டு டெல்லி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா isn't வீணா அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. நாங்கள் ப்ரோனவுன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். isn't she அப்படின்னு தான் நான் கேட்கணும். and then it should be followed by a question mark. so these are some of the rules. and question அங்கே நான் யூஸ் பண்ணுற வேர்ப் ஆக்சிலரி வேர்பும் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். and we have some general rules. பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்தால் நெகட்டிவ் கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் கோயிங் டு டெல்லி நெக்ஸ்ட் வீக். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஸோ நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷீ isn't கோயிங் டு டெல்லி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா இஸ் ஷீ அப்படின்னு நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவாக தான் வந்து அதை வந்து நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் ரூல். அண்ட் வி ஹேவ் சீன் ஆல்சோ சம் ஆஃப் தி ரூல்ஸ் இன் த மார்னிங். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக இருந்துச்சுனாலே க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கேன் யூ அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், இல்லை டூ யூன்னு கேட்க மாட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் ஆஸ்க் வில் யூ. ஓகேங்களா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே வில் யூ அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி ஒன் அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணி நான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணியிருந்தேன்னா அதோட டேக்லேயும் நான் வந்து ப்ரோனவுனா ஒன்னை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி we have seen several rules in the morning. So you can, if you want to learn all those rules, you can go back and watch the video. Or if you have already learned, நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து நாம் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம். டுடேஸ் செஷன் 2 கொஸ்டின் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா. ரீட் த சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃபார் டுடேஸ் செஷன். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீட் த சிச்சுவேஷன்ஸ். இப்போ நமக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அதுலேருந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் டேக் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இன் ஈச் சிச்சுவேஷன் யூ ஆர் ஆஸ்கிங் யுவர் ஃப்ரெண்ட் டு அக்ரி வித் யூ. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு கான்வர்சேஷனில் இருக்கீங்க, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கள அக்ரி பண்ண வைக்கணும். லைக் யூ ஆர் ஜஸ்ட் கன்ஃபர்மிங் வித் திஸ் ஃப்ரெண்ட். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, அவரும் அதை ஒத்துக்கிறாங்களா, அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வி வில் see the examples. ஸோ எங்கெல்லாம் blanks இருக்கோ அங்கே வந்து நம்ம அப்ராப்ரியேட்டான கொஸ்டின் டேகை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், யூ ஆர் வித் யுவர் ஃப்ரெண்ட் அவுட் சைடு ரெஸ்டாரண்ட். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, அது வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் லுக்கிங் அட் த ப்ரைஸஸ். ஸோ வெளியில் வந்து சம் கார்டு இஸ் தேர், ஒரு பெரிய பேனர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ப்ரைஸஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அட் த ப்ரைஸஸ். நீங்கள் ப்ரைஸஸ்லாம் பார்க்குறீங்க, அது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகே யூ ஆர் திங்கிங் அபவுட் சம்திங். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட, இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் அதை தாண்டி அதுக்கு அடுத்து என்ன டேக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் சிச்சுவேஷன் இஸ் you and your colleague have just finished a training course. நீங்களும் உங்கள் கலீகும் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் நவ் நீங்கள் முடிச்சது. you're really enjoyed it. ஸோ அந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இருந்துச்சு, நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க உங்கள் கலீக் கிட்ட அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் வந்து the course was great.
the course was great. ஸோ என்ன டேக் வச்சு அந்த சென்டென்ஸை என் பண்ணுவீங்க அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ இதில் இருக்க ரூல்ஸ் எனக்கு புரியலை எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வீடியோவில் நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 24 ரூல்ஸ் இன் கொஸ்டின் டேக்ஸ் பார்த்துருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா it will be easy to remember as well. So see you in next video. Thank you. Bye.